மனுஷனை விடக்கூடாதுல்ல. ரெண்டுல ஒண்ணு கேட்டுறணும். டேய், எதுக்காக இப்படி முழுக்க முழுக்க கெட்ட எண்ணம் பிடிச்ச மனுஷனா மாறி இருக்காரு? ச்சே, இப்படி ஒரு மனுஷன்லாம் இருக்க முடியுமா? நீ வாழ நீங்க 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேப்போம். வாடா. என்னலே ஏன்பா உனக்கு இப்படி கேடு கட்ட புத்தி? கோயில் நிர்வாகத்துக்கிட்ட என்ன சொன்னீங்க? என்னலே நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இல்லை. நீயே சொல்லி என்ன சொன்னேன்? சும்மா நடிக்காதீங்கப்பா. சண்முகம் அவனுக்காகவா ஹாஸ்பிடல் கட்டுறான்? ஊருக்காக மட்டும் இல்ல. உங்க பொண்ணு பரணிக்காக தான் ஹாஸ்பிடல் கட்டவே நினைச்சான். அத போய் கெடுத்து விட்டுருக்கீங்களே, ஏன்பா? எப்படி நான் கெடுத்து விட்டேனா? இந்த பாடல ஒருத்தன் ஒரு நல்ல காரியம் பண்ணுதானா அதை நான் எப்பயும் தடுக்கவே மாட்டேன். என்னல என்னாச்சு? நீ பூமி பூஜையை முடிச்சிட்டு வந்துட்டியா பரணி? எங்க முடிக்க விட்டாரு உன் புருஷன்? அதுலதான் ஒரு திருவிளையாடல பண்ணி வச்சிருக்காரு. அம்புட்டியும் கெடுத்து விட்டுருக்காருமா அவரு. ஐயோ, என்னல என்னாச்சு? மா, இவர் நேரா போய் பாண்டியம்மா கொலையில சண்முகத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருமா. அட பாவி மனசா! அதோ எப்படி? நம்ம பாண்டியும் சண்முகமும் சொந்தக்காரங்க. அதனால இவன் சரியா விசாரிக்கலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் இவ்வளவு வேலையை பார்த்து வச்சிருக்காரு. இவரு பேச்ச நம்பிக்கிட்டு டிபார்ட்மெண்ட்ல புது ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காவ. தனி இன்ஸ்பெக்டர், அதுவும் எங்களோட ஸ்டேஷன்ல உட்கார்ந்து விசாரிக்கிறவ. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா எனக்கு? அந்த இன்ஸ்பெக்டர் சரியா பூமி பூஜை போடுற நேரத்துல சண்முகத்தை விசாரிக்க கூட்டிட்டு போயிட்டாரு. ஐயோ, நான் பதறி போய் கூட போனேன். அப்படியே பூமி பூஜையும் நின்னு போச்சுமா. இந்த மனுஷனை பத்தி உனக்கு தெரியாதா? இப்ப என்ன, அடுத்து ஒரு நல்ல நாளா பார்த்து பூமி பூஜை நம்ம போட்டா போகுது. எங்க அதை நடக்க விட்டாரு இந்த நல்ல மனுஷன்? சம்முவம் விசாரணைக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள கோவில் நிர்வாகத்துக்கிட்ட போய் நீங்க ஆஸ்பத்திரி கட்டுறது சாமிக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கண்டதையும் சொல்லி இப்படி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருக்காரு. அது மட்டுமா, எல்லாமே மொத்தமா கெட்டு போச்சுமா. நிர்வாகிங்க எல்லாரும் சேர்ந்து இனிமே ஹாஸ்பிடல் கட்ட வேணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்படியே அடுத்த லெவலுக்கு போக வேண்டியதுதான். ஏமா இவர் இப்படி பண்றாரு? நான் இவர் பொண்ணு தானே. நான் நல்லா இருக்கிறது ஏன் இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது? இவருக்கு மகளா பிறந்ததை தவிர நான் வேற என்ன பாவம் பண்ண சொல்லுங்க. ஆண்டவா, ஊருக்குள்ள அறியா பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்படி தண்டனை கொடுக்குதியே, இப்படி அக்கிரமம் செய்தாரே, இவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டியா? ஏப்பா? நினைக்கவே அருவருப்பா இருக்குமா. ஆம்பளைன்னா நேரடியா மோதணும். சண்முகத்துக்கிட்ட நேரடியா மோதி இவரால் ஜெயிக்க முடியல. அதான் சண்முகத்தை தேவையில்லாம புடிச்சு கொடுத்து டிஎஸ்பி கிட்ட போலித்தனமா போட்டு கொடுத்து பொம்பளை மாதிரி பழி வாங்கியிருக்காரு. பரணி, என்னடா வாய் ஜாஸ்தியா இருக்கி? நான் டிஎஸ்பி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தத நீ பாத்தியா? நான் ஒன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்போ நானும் அதே டிபார்ட்மெண்ட் தான். டிஎஸ்பி ஆபீஸ்க்கே போயிட்டு வந்தேன்னு எனக்கு சொல்லிட்டாவ. இது அது டிஎஸ்பி ஆபீஸ்க்கு நான் போனேன். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தேனா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு உனக்கு யாரு சொன்னது? அது இதுதான் வேதவல்லி டிஎஸ்பி ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னா வழி காட்டுங்கன்னு சொன்னா சரின்னு கூட்டு போனேன். அதுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிடுவே? நீ கூட போனது ஒரு தப்பா? நீங்க செய்யறது எல்லாமே தப்புதான். ஒரு நல்ல விஷயமா செஞ்சிருக்கீங்களா? போதும்பா, போதும். இனிமே எனக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமே நீங்க எனக்கு அப்பாவும் இல்ல, நான் உங்களுக்கு மகளும் இல்ல. தயவு செஞ்சு இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பரணி
பரணி என்ன மனுஷன்ட்டு இவரு பெத்த பிள்ளைகளுக்கு வஞ்சகம் பண்ணி என்னத்தை அள்ளிக்கிட்டு போக போறாரு. உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுங்க. பொழுது போய் தான் சாவ போகுதியே. நான் என் வயிறு எரிஞ்சு சொல்லுவேன். இதெல்லாம் நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. ஆளும் மூஞ்சும். வேதா, நீ ஒண்ணு கவனிச்சியா? இந்த மாதிரி எங்கேயுமே நீ பாத்திருக்க மாட்டேன். நாங்க அடிச்சு போனா நீதான் ஆறுதல் சொல்லுவ. இப்ப நீ எப்படி கிடக்கலாமா? இப்ப எதுக்கு வந்த? நீங்க யாரும் சாப்பிடாம கிடக்கிறப்போ எங்களுக்கு மட்டும் எப்படி டீ சோறு இறங்கும்? அப்பாவையும் கனியும் சாப்பிட வச்சுட்டேன். நீ அண்ணனை சாப்பிட வச்சுட்டு நீயும் சாப்பிட்டுட்டே. நீ போய், எனக்கு பசிக்கல. இங்க பாருங்க. ஏய், என்ன டீ இது? இங்க பாரு, உங்க அப்பா இப்படி பண்றது புதுசா என்ன? இங்க பாரு சண்முகம், எங்க எல்லாருக்குமே தைரியம் சொல்றவ நீ. ஆனா இப்ப நீ இப்படி இடிஞ்சு உட்காரும்போது எங்களுக்கு பார்க்க சங்கடமா இருக்குல்ல. என்ன சண்முகம் இதெல்லாம்? ஊருக்காக ஒரு ஆஸ்பத்திரி, பரணியோட கனவு எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டு போயிட்டானல. இத பாரு சண்முகம், இப்ப இந்த நிமிஷம் நீ குழம்பி போயிருக்க. அதனால உன்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. இங்க பாரு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ நல்லபடியா இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்ப. அந்த ஆஸ்பத்திரி நல்ல முறையில கட்டி முடிப்ப. எங்க எல்லாருக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கு சண்முகம். நீயே உன்னை நம்பலைன்னா இப்படி